புரட்டாசி மாசம்னாலே புளியோதரை தான். அதுக்கு பேஸே இந்த புளிக்காய்ச்சல். இது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 150 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 25 அல்லது 30 மிளகாய் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, இதையும் லேசாக எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கலாம். தனியா, வெந்தயம் ரெண்டையும் லேசாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, வேர்க்கடலை, லேசான ஒரு இனிப்பு சுவைக்காக வெல்லம் சிறிது எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த கருப்பு எள்ளு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? தவாவில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை சேர்த்துக்கிட்டு நல்லா செவந்த உடனே ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, அதனால் அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டா போதும். கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா லேசாக கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடி செஞ்சு ஒன்றா சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே மிக்சியில் லேசாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். எள்ளு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எள்ளு பவுடரையும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதில் பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கும்போது பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் புளியோதரை ரெடி பண்ணிடலாம். சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த விழுதை போட்டு நல்லா கிளறினீங்கன்னா மணக்க மணக்க புளியோதரை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.